வெல்கம் டு ஃபுட் மசாலா. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஒன்று கொடுங்க. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு சிக்கன் சாசேஜஸ் மிக்ஸ் பண்ண ஒரு டேஸ்டியான ரைஸ் தான் செஞ்சேன். அது மிகவும் நன்றாக இருந்தது, அதனால் உங்களுடன் இதை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த லஞ்சை குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் செஞ்சு கொள்ளலாம். அதில் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு பூண்டு வெட்டி அதையும் கலந்துக்கிறணும். அதோட பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வெங்காயம் லைட்டாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்க தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கணும். இப்போ நான் கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்க்க போகிறேன். சிக்கன் மஞ்சள் போட்டு கழுவிருக்கேன். இது வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு துண்டு மிளகாய் தூள் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் வதங்கின பிறகு எனக்கு சாசேஜஸ் கொஞ்சம் இதோடு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சின்னவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு இந்த சாசேஜஸ் கொடுக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். இப்போ நான் சிக்கன் எல்லாம் வெளியே எடுக்கிறேன். அதோடைய சாசேஜஸையும் வெளியே எடுத்துருவோம். இப்போ வெங்காயம், சிக்கன் வெந்த ஆயில், அதில் ஜூஸ் எல்லாம் அதில் இருக்குது. இப்போ நான் கழுவி ஊற வச்ச அரிசியை சேர்க்க போகிறேன். இதுக்கு எப்படி தண்ணி வைக்கிறதுன்னு இந்த சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வைக்கிற ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இந்த சேனலில் போயிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லாட்டி மார்கரின் போட்டுக்கலாம். இப்படி நல்லா ஆயிலில் அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு நான் சுடு தண்ணி தான் போட்டிருக்கிறேன். சுடு தண்ணி போட்டு இதுக்கு தண்ணி அளவாக வச்சுக்கிறணும். அதோட இப்போ இந்த டைமில் சால்ட் போட்டுக்கிறணும். சால்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் வெந்து வரும்போது சோறில் உப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். சோறை வேக விடுவோம். இப்போ பாயில் பண்ண சிக்கன் எடுத்து கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு கொள்ளணும்.
ஸ்டார்டிங்கில் நான் கார்ன் காட்டியிருப்பேன், அந்த கார்னில் நான் எதுவும் செய்யலை. இப்போது சிக்கனை மறுபக்கம் திருப்பி ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நான் ரைஸை செக் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேக வேணும், அதனால் திரும்ப மூடி வச்சுருக்கிறேன். இப்போ ரைஸ் வெந்துருச்சு. இப்போ பொரிச்ச இறைச்செல்லாம் எடுத்து இது மேலே போட்டு கொஞ்சம் டம்மில் வைக்க போகிறேன். நல்லா இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணி வச்சிடணும், இல்லாட்டியா தீஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபாயில் ஒன்று போட்டு கவர் பண்ணிவிட்டு மூடியால் மூட போகிறேன். இந்த மாதிரி ஃபாயிலை கவர் பண்ணுறதுனால மேலில் அரிசி வந்து நல்லா பதமாக வெந்துடும், இல்லாட்டி மேல் உள்ள அரிசி வேகாது. இந்த மாதிரி கவர் பண்ணிட்டிங்கன்னா மேலுள்ள அரிசி நல்லா வெந்துடும். இப்போ சோறு ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போயே சும்மாவே சாப்பிடலாம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இதுக்கு ஒரு பசலி, என்னது அது, கங்குன்னு சொல்கிற பசலியில் ஒரு பிரட்டல் ஒன்று செஞ்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த அதுக்கு பிறகு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த பல்கனில் கொஞ்சம் நிறைய கீரை இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது பிரட்டலுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் சின்னதாக வெட்டி கொள்ளணும். கிட்டத்தட்ட இது ஒரு டெவல் மாதிரி. ஒரே ஒரு மிளகாய், அது ஆஃப் போட்டால் போதும், எனக்கு உரப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு வெங்காயம் போடணும். நான் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். இது சிம்பிளான ஒரு டிஷ் தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ துண்டு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த சாஸில் உள்ள மிளகாய் சாஸ் அவ்வளோ உரப்பு இல்லை, நல்லா கணக்காக இருக்கும். இந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்.